நம்மளுக்கு முதல்ல ஜென்மசனி விலகுவதே ஒரு பெரிய மாற்றம். மார்ச் 29க்கு அப்புறம் எப்பா நாம் என்னென்ன தவறுகள் செய்து விட்டோம் என்று எண்ணி பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஐயா, நல்ல விஷயங்கள் சொல்லலாம் கூட பரவாயில்ல சுவாமி, ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயத்தில் சனி பகவான் உங்களுக்கு இல்லறத்தை கொடுத்துருக்கார். இது வரைக்கும் எதுக்காக கடன் வாங்கணும்னு தெரியல, எதை நம்பி நான் போகணும்னு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். செய்த வேலையில் நஷ்டம் நஷ்டம் என்று இருந்தீங்களா, அந்த நஷ்டத்தான தொழிலாம் இன்றைக்கி லாபம் தரக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைப்பார். இப்போ 2.5 வருஷமாக நம்ம வேலை செஞ்சோம், அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டே காரணம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, அந்த நஷ்டமான தொழில் தான் இன்றைக்கி லாபத்தை கொடுக்க போதையா. இந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தலை தூக்கக்கூடிய காலமாக அமையும். சற்று கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கம் வழி என்று சொல்கிற மாதிரி அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதனா வருமானம் தரணும்னா இந்த முறை ஆதாயம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அரசியலில் நான் இருக்க முடியல சுவாமி அப்படின்னா அரசியல் வட்டாரங்கள் உங்களை கண்டிப்பாக தலை தூக்கி நிற்க வைக்கும், அரசியலில் ஈடுபடுத்த வைக்கும். முதல்ல அரசாங்க பணி, மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய மக்கள் பணியை செய்ய வைக்கும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது மகா சனிப்பெயர்ச்சி. ஐயா, சனிப்பெயர்ச்சியில் பெரிய பிரம்மாண்டம் என்று சொன்னால் அது சனிப்பெயர்ச்சி தான் சொல்லணும். ஏன்னா மற்ற கிரகங்களாவது 1 ஆண்டு 1.5 ஆண்டு என்று சொல்லுவோம். இவர் வந்து போனாவே 2.5 ஆண்டுகள் மிகாமல் ஒரு மனிதனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்துருவார். இதை கொடுக்க முடியல, இதை வாங்க முடியல, என்னால் தடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகியதே பெரிய மாற்றத்தை தருவது என்று தான் சொல்லலாம். சில விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியாமல் நிறைய மாற்றங்களை கொடுத்துட்டார். நிறைய கடனை வாங்க வச்சுட்டார், என்னன்னே தெரியல. விவசாயம் பண்ணலான்னு போகிறோன்னு பார்த்தா விவசாயத்தை என்னால் பண்ண முடியல. இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், தேவையில்லாத இடத்தெல்லாம் பிரம்மாண்டமாக நான் பணத்தை போட்டுட்டேன், திருப்பியும் போட்டுட்டேன், எடுக்க முடியல சாமி. எனக்கு அங்கே வருது ரூபாய், இங்கே வருது ரூபான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் முதலீடு கொடுத்துட்டேன். யார் என்னன்னே தெரியல. அவங்ககிட்டலாம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு முடிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் கும்பராசிக்காரங்க அனுப்பிச்சோம். வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் சொந்த தொழில் செய்ய முடியாமல் நான் அடிமை தொழில் போய் செஞ்சிட்ருக்கேன். அடுத்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இந்த நேரத்தில். இதெல்லாம் கடந்துக்கணும், இன்னமும் கடந்து வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. நம்மளுக்கு முதல்ல ஜென்ம சனி விலகுவதே ஒரு பெரிய மாற்றம். மார்ச் 29க்கு அப்புறம் எப்பா நாம் என்னென்ன தவறுகள் செய்து விட்டோம் என்று எண்ணி பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஐயா, நல்ல விஷயங்கள் சொல்லலாம் கூட பரவாயில்ல சுவாமி, ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயத்தில் சனி பகவான் உங்களுக்கு இல்லறத்தை கொடுத்துருக்கார். தான் சொன்னேன், 30 ஆண்டவர்கள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று யாரை சொல்லுவாங்க? இந்த சனி பகவானுடைய ஒரு சுற்றுக்களே தெரிஞ்சிடும். ஏன் இந்த மாதிரி நாம் பொழப்பு போய்ச்சிட்ருக்கோம், ஏன் இந்த வேலையை நாம் செய்யாமல் விட்டுட்டோம், எல்லாத்துக்கும் இனிமேல் ரெக்கவர் பண்ணுவோம். நம்ம இது வரைக்கும் மனைவி ஸ்தானத்தில் நாம் சொல் பேச்சு கேட்காம தகராறுலாம் ஏற்பட்டால் இனிமேல் மனைவி மூலியமாக நம்மளுக்கு எல்லா விதமான வருமானத்தையும் பெறப்போகிறோம். மனைவி சொல் பேச்சை கேட்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன். முதல்ல கொடுக்கறதே உங்களுக்கு தனி கொடுத்தணும் என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டை விட்டு சொந்த வீட்டிலேருந்து பாகப்பிரிவினை, இந்த சொத்து பிரச்சனை எல்லாத்துலேயும் கொடுத்து கடன் பிரச்சனை எல்லாமே ஆகிட்டோம். ஏன் இந்த வேலையை செஞ்சிட்டோம்னு என்றைக்கே பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே யாராலையும் பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆளாக தான் நம்மளாம் பெரிய நாணி. இந்த பிறப்பு வளர்ந்தது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய அங்கீகாரம் பெறணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை தரம். இந்த வாழ்ந்துட்டு தான் இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி தான் அவனை வேறு வழி கிடையாது. கும்பராசியை எடுத்து வைத்தென்ற அடிகள் அனைத்தும் இனிமேல் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அடியும். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிவையும் பார்க்கணும். இந்த கிரகத்தினுடைய தன்மை ஓரளவு நல்லா இருந்தால் பரவாயில்லை. அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளை எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. இதுவரைக்கும் துன்பமான நிகழ்வுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதெல்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தால் இது வரைக்கும் கடனை வாங்கிட்டு நம்மளால் மேலுக்கு கடன் வாங்கிட்டு இருந்தால் அந்த கடன் தொழிலிருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது விடுபட்டு நிறுத்திடுவீங்க. கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ நிறுத்திடுவாங்க. இனிமேல் இது வரைக்கும் நாம் கேட்டுன்ற இடத்துலாம் கிடச்சதில்ல, இதுக்கப்புறம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை தரும். ஐயா, மனைவி பேச்சு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு திருமண உதவிகள் எதுவுமே கிடைக்கல, எனக்கு திருமண பந்த உறவுகள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் திருமண உறவுகள் நல்லா இருக்கும் போது மனைவி சொல்லே மந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனைவி ஸ்தானம் உயர்ந்து காணப்போகிறது. வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகி அதன் மூலியமாக கடன் பிரச்சனையை நாம் வீட்டெடுப்போம். இது வரைக்கும் எதுக்காக கடன் வாங்கணும்னு தெரியல,
எதை நம்பி நான் போகணும்னு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். செய்த வேலையில் நஷ்டம் நஷ்டம் என்று இருந்தீங்களா, அந்த நஷ்டத்தான தொழிலாம் இன்றைக்கி லாபம் தரக்கூடிய அளவுக்கு உயர்த்தி வைப்பார். இப்போ 2.5 வருஷமாக நம்ம வேலை செஞ்சோம், அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டே காரணம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, அந்த நஷ்டமான தொழில் தான் இன்றைக்கி லாபத்தை கொடுக்க போதையா. இது வரைக்கும் வேலையை நிப்பாட்டி வச்சிருந்து பாருங்கள், இனிமேல் தொடரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். நின்ற இடம் நன்றாக வலுப்பெற்று காணப்படும். தொழில் ஸ்தானம் வலுத்துரும் சாமி, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அயராது உழைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. கடுமையான உழைப்பு கொடுக்க போகிறீங்க. அது மூலியமாக ஈட்டி தரக்கூடிய லாபம் உங்களுக்கு அந்த 2.5 வருஷம் நம்மளுக்கு கொடுத்தா தான் தெரியும் சனி பகவானுடைய தன்மையை. மாற்று வழி என்று சொல்கிற மாதிரி, மாற்று கிரகங்கள் என்று சொல்கிற மாதிரி, மாற்று மொழி, மாற்று மாநிலம், இவங்களால மூலியமாக நீங்கள் ஆதாயம் பெற போகிறீங்க. லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கல, கூட பிறந்தவங்களால நம்மளுக்கு லாபம் இல்லை என்று சொல்கிறோம்ல, எல்லாருமே நமக்கு பகையாக மாறிட்டாங்க ஐயா. நல்ல நட்பு வட்டாரங்கள் கூட இன்றைக்கி எனக்கு பகையாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் ஏற்படுத்தி தருவார் இந்த நேரத்தில். 8ஆம் இடத்தை நேரடியாக 2ஆம் இடத்துலேருந்து நம்ம ராசியிலேருந்து விடைபெற்று 2ஆம் இடத்துக்கு செல்கிறாரு. இனிமேல் நம்ம வீடு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதில் பிரச்சனையே கிடையாது சுவாமி, நான் உறுதியாகவே சொல்லிடுவேன். இல்லறமோ வருமானமோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை தராது. நட்பு வட்டாரங்கள் நம்மளை ஏமாற்றிட்டுக்கிட்டு கொள்ளடிச்சிட்டு இருந்தவங்க, நம்மளை தாட்டிலே வாட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு இருந்தவங்கெல்லாம் விடைபெற்று வெளியே செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் தலை தூக்கக்கூடிய காலமாக அமையும். சற்று கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கம் வழி என்று சொல்கிற மாதிரி அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதனா வருமானம் தரணும்னா இந்த முறை ஆதாயம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அரசியலில் நான் இருக்க முடியல சுவாமி அப்படின்னா அரசியல் வட்டாரங்கள் உங்களை கண்டிப்பாக தலை தூக்கி நிற்க வைக்கும், அரசியலில் ஈடுபடுத்த வைக்கும். முதல்ல அரசாங்க பணி, மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய மக்கள் பணியை செய்ய வைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கும்பராசிக்காரன் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், விளையாட்டு துறையில் நான் பெரிய மேன்மையாக வரணும் அப்படியே விளையாடி கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இது ஒரு ஈடு இணையல்லாத ஒரு நேரம். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை, மனநோய் முதல்ல விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதுவரைக்கும் சுயநலமாக நாம் செயல்பட்டு வாழ்ந்துட்டோன்னா இனிமேல் பொதுநலமாக செயல்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஐயா, நான் அட்லீஸ்ட் ஒரு தலைவனாகவே மாற்றி உங்களை உட்கார வைக்கிறது தான் அவருடைய வேலையை. இது வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சாமின்னு சொன்னால் கூட கூட்டு உட்கார வச்சு உன்னை பதவி கொடுத்து மக்கள் பணியை செய்ய வைப்பார். சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் கூடவே இருந்து சமாளிக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் யாருக்கு நடக்குது? அவருக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு? அவங்களுக்காக நாம் ஏன் வேலை செய்யணும்னா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் சனி பகவான் வருகின்றார். அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்துட்ருக்கோம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் ஐயா, நான் இதுக்காக அயராமல் படிச்சுட்ருக்கேன்னா அதெல்லாம் நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுத்துருவார் ஐயா. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தடையான விஷயங்கள் இனிமேல் விலகிவிட்டது. உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுப்பார். வேலை சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேலை செய்யலைன்னா வெளியூர் சென்று விளைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். சொந்த ஊரில் இருந்தால் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். கும்பராசிக்காரங்க வெளி மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ செய்து கொள்ளுங்கள். நாம் வீட்டிலே இருந்தால் மாடியிலையோ மாடி சார்ந்த விஷயமோ இல்லை ஒரு தெருவை தாண்டியோ மற்ற இடத்துலையோ நாம் குடியேறுவது பெரிய சால சிறந்தது என்று தான் சொல்லுவேன். ஏன்னா இதன் மூலயமாக உறவுகள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே தினமும் பிரச்சனை வந்துனே இருக்குது. எப்படி நடக்குதுன்னே தெரியாது. என்ன சாமியா நம்மளுக்கு எதனா பில்லி சூனியானா செஞ்சுட்டாங்க? இறைவன் கொடுக்கறது தான் இந்த மாயை. இந்த மாயையில் தான் நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாயான விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கற்பிக்கின்ற காலம்தான் இந்த 7.5 சனியை நாம் கடக்கின்ற காலம். ஜென்மசனி விலகியது பெரிய மாயை விலகியதுக்கு அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் இன்னமும் நாம் அதிலேருந்து வெளியே வர முடியல. எப்படி இந்த வேலைலாம் நடந்ததுனே தெரியல. இவ்வளோ தூரம் நான் எப்படி கடனை சேர்த்துட்டேன்? இதுதான் திருப்பி ரொட்டீன்லேயே வருது. அதே போல் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தவறான விஷயங்கள் தடையாக இருந்ததோ அல்லது கல்வி சார்ந்த விஷயத்தில் நான் கல்விக்கு பள்ளிக்கூடம் காலேஜெலாம் ஃபீஸ் கட்டிட்டையா, எதுவுமே படிக்கிறதுக்கு எண்ணம் வரல, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் அப்படின்ற எண்ணம் உடையவர்களெல்லாம் இனிமேல் மாறிவிடும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அரசாங்க தரப்போ அரசியல் தரப்போ நம்மளுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் கேஸ் ஆகட்டும், கோர்ட் ஆகட்டும், இல்லை சஸ்பென்ஷன் கூட ஆகட்டையா, அதையெல்லாம் திருப்பி வேலை கொடுத்து உங்களை உட்கார வச்சுருவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு இழப்புகளோ அரசாங்க தரப்புலையோ அரசியல் தரப்புலையோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கின்ற காலமாக இருக்கும். மற்றபடி வேலை சார்ந்த விஷயம்லாம் நன்றாக இருக்க போகுது. வெளியாட்கள் உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் தேடி வரப்போகுதுமா. இது வரைக்கும் இளைய சகோதரன் நம்மளுக்கு கருத்து வேறுபாடோடு இருந்தால
அவனே நட்பு வட்டாரமாக பார்க்கப்பட்டு அவனால் உதவி பெறக்கூடிய காலமாக வரப்போகுது. மற்ற பிரிவினை என்று சொல்லக்கூடிய லாபம் என்று சொன்னால், இந்த வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு லாபம் கிடைக்கலனா இனிமேல் தொட்டதெல்லாம் லாபமாக மாறப்போகுது. உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ முதல்ல கிடைக்கிறது. குழந்தை பேர் முக்கியமாக ஆண் வாரிசு கிட்டக்கின்ற காலம் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலம் இனிமையான காலம். இதிலே தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவர் 3ஆம் பார்வையாக இது வரைக்கும் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை தான் பார்த்துருந்தார். அவரே இப்பொழுது 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார். அதுதான் சொன்னேன், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போல் அவர் இருக்கும் இடத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், கடன் பிரச்சனை முதல்ல தலை தூக்கும். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்க தான் செய்யும் சாமி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃபல் ஆகும். ஏன் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை, எதனா ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் விற்காமல் இருந்தால் அதெல்லாம் ஃப்ளாட்லாம் விற்றுட்டோ இல்லை வீடாவது விற்றுட்டு அந்த கடன் பிரச்சனை முடிச்சுட்டு முதல்ல வெளியே வந்துடுவீங்க. அதான் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ஓரளவுக்கு நிம்மதி உங்கள் வாழ்வில் நடைபெறும். மற்ற கிரகங்கள் கொடுக்கறது அப்பாற்பட்டு சனி பகவான் கொடுக்கறது லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய 10ஆம் பார்வை பதிதையா. அது ஒன்று போதும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு. வேற எதுவுமே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தரத்தை முழுவதும் ஓட்டிக்கொள்ளலாம். தேவையில்லாத விஷயத்தை நாம் இனிமேல் தலையிட மாட்டோம். என்னென்னா பெரியவங்களுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் நம்ம முதியவர் என்று சொல்கிறோம்ல, அண்ணனாகட்டும், பெரியப்பாகட்டும், சித்தப்பாகட்டும், இவங்க யாருன்னா இருந்தாங்களோ, தாத்தா பாட்டி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கால உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சாமி. அதில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம், அதாவது மாய உலகம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாய உலகத்துக்குள்ளே அகப்படாதீங்க. இந்த வக்கீல் தொழில் என்று சொல்கிறவங்க, இந்த வக்கீல் சார்ந்த விஷயம், சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய கூடுதல் அமைப்பு. இந்த மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ரொமோஷனும் காத்துட்ருக்கு. அது இல்லாமல் மின்சார வாகனங்கள் விற்பனை பண்ணுறவங்க, இந்த வாகன உற்பத்தி பண்ணுறவங்க, மோட்டார் தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஈடு இணையற்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்து விட்டு தான் செல்லும். பயப்படணும்னு அவசியமே இல்லையா. எல்லாத்தையும் போட்டதெல்லாம் முடங்கி போய் சொன்னீங்களா, அதுங்களே நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். சிறுதொழில் செஞ்சு கொண்டிருக்க இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுத்து விடும். கம்யூனிகேஷன் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் நல்லா இருக்க போகுது. கம்யூனிகேஷன் வெளியூர் தொடர்பு வட்டாரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மாற்று மொழியில் இருக்கிறவங்க, அதாவது மற்ற மதத்தை விட உங்களுக்கு நம்ம மொழியில் இருக்கிறவங்களும் மற்ற மொழியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஏற்பாடு தேட்டி தரும். வருமானத்தை ஈடி தரும். முக்கியமாக நம்ம சொந்த ஊர்லேருந்து இடம்பெயர்ந்து வெளியூருக்கு போகும்போதே உங்களுக்கு நல்ல வரவேற்பான காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை, அதாவது திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.